ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாக் வீடியோவை இன்னைக்கு காலையிலேயே போட போகிறோம். எதனாலனா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை, முந்தா நாளும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே கரண்ட் இல்லாத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்டாக் வீடியோ போட முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி இருக்கிற வரைக்கும் ஓரளவு போட்டிருக்கேன். திரும்ப இருந்தாலும் போட்டுருவாங்க. ஏன்னா ஐஃபோன் இப்போ வந்து லேப்டாப் முதல் சொல்லிடுறேன். இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 8500 பஸ். இது 10,000 போட்டிருந்தோம் லாஸ்ட் டைம் வந்து போட்டிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி ப்ராசஸர் தான். ஏஎம்டி ப்ராசஸர் தான். இதில் ஒரு சில பட்டன்லாம் ஒர்க் ஆகல. ஸோ ஒரு சில பட்டன் இல்லை, இந்த ஒரு பட்டன் மட்டும் தான் ஒர்க் ஆகல. மற்றபடி எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8500 போட்டிருந்தோம். சரியா? இதில் வந்து ஜிபி ரேமு. எப்பா இதை ஆன் பண்ணுப்பா தம்பி, ஆன் பண்ணு. அப்படியே சார்ஜர் எடுத்து அங்கே மாட்டேன். ஸோ ஹெச்பி லேப்டாப் என்னப்பா ஆன் பண்ணிட்டியா இல்லையா? சார்ஜரை ஒழுங்கா போடு. ரைட். ஹெச்பி லேப்டாப்பு, ஏஎம்டி ப்ராசஸரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, 4 GB ரேமா 8 GB ரேமா சரியாக தெரில. வெயிட் பண்ணுவோம். என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது? அஜீம் நம்பர்ல நீங்க அவங்க அடிங்க ஓடிபி தானே சொல்லுவாங்க. சொல்ல மாட்டான் அவன் இருக்கும்போது ஒரு நாள் அதுவா ஏறிச்சு 900 ஃபாலோவர்ஸ். என்னதுடா டேய், என்னது? இன்ஸ்டாகிராம் அது ஆனா பொறுமையா ஆனா அடுத்தடுத்த வீடியோ போடுங்க. ஸோ இந்த லேப்டாப்போட விலை வந்து பார்த்தீங்கன்னா 8500 ஏஎம்டி ப்ராசஸரு, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், டைமிங் எடுத்துக்கும், இது அதிக டைம் எடுத்துக்கும். மற்றபடி ஃபங்க்ஷன் வந்துட்டால் நல்லா வேலை செய்யும். சரியா? இதோட விலை வந்து திரும்பவும் சொல்கிறேன் 8500. ப்ராசஸ்லாம் காமிச்சிடலான்னு பார்த்தேன். சரி அது தூக்கி அப்படி ஓரமாக வை, இடத்த காலி பண்ண அப்படி ஓரமாக வை. சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கட்டும், ஆஃப் பண்ணிடாத, அப்படியே வை, அப்படி தூக்கி ஓரமாக வை. இந்த லேப்டாப் எடு. இது வந்து 16,000 சொல்லி கொடுத்தான்ல. இது ஓப்பன் பண்ணு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது 16,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. இதோட கான்ஃபிகரேஷன் அந்த ஆன் ஆயிடுச்சு பாருங்க, இப்போதான் ஆன் ஆகி வருது. அதோட ஜிபி ரேம்லாம் காட்டுப்பா. என்னதுடா அது? யார் ஆர்டர் போட்டா? இதான்ப்பா, என்ன ஜிபி ரேம்ப்பா சொல்லுப்பா. வீடியோவை பார்த்து வீடியோ பொழுதன்னைக்கு இப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கவா? ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா, லூசாடா டி. வேணாம்டா ஆசிமே.
சரி நீயே போட்டு விடு, என்கிட்ட இப்போ எடுக்க முடியாது. என்னன்னா ஃபுல்லோட ஆகுது. வேற போடுறேன். இது ஆன் பண்ணு, இது ஆன் பண்ணு. i5 இது. என்னடா பண்றா? டேய் இவன் என்னடா எல்லாத்தையும் ஒப்பேத்தி விடுறான் டேய். இது பண்ண ஆசிபே பாரு, ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ண தெரியல இவனுக்கு. இது ஆன் ஆயிடுச்சுப்பா, ஓபன் பண்ணி காட்டுறான்டா, காமிக்க மாட்டேங்கிறான். யாரு பண்ணாலுமே வராதுங்க. ஏன் லாக் ஆயிடுச்சா? ஸோ அதோட விலை எவ்வளோ தெரியுமா? அதோட விலை எவ்வளோன்னா 15,000 ரூபாயா? அது 15,500 15,500 அது. இந்த நோக்கியாவை எடுத்து காமிச்சிடறேன் பாருங்க. இது வந்துருச்சுண்ணே. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது, ஏஎம்டி ப்ராசஸர், A9 ரடன் கிராஃபிக், 4GB ரேமு. 1 TB ஹார்ட் டிஸ்க். ஆமாம் பஸ் 8,000 ரூபான்னு தரேன் பஸ். 8,500 ரூபா போட்டேன், 8,000 ரூபா தரேன். சில இது அப்படிதான் லோட் ஆகுறதுக்கே டைம் எடுத்துக்கும், நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியாது. இதுவும் வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 15,500. இது வந்து பார்த்தீங்கன்னா i5ல வந்து என்ன கான்ஃபிகரேஷன்பா? i5 6th ஜென்ரேஷனு, ஹெச்பி லேப்டாப்பு, 8GB ரேமு, 256GB SSD, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ எல்லாமே ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா 15,500 ரூபா, 15,500. இது வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் வந்து 10th ஜென்ரேஷன் புது மாடலுங்க. நோக்கியாலேயே வந்து புது மாடலு 10th ஜென்ரேஷனு. ஆன் ஆயிடுச்சு இல்லைப்பா? இது ஆன் ஆகல, எடுத்து ஆன் பண்ணு. சார்ஜ் இல்லை போல இருக்கு. ஆன் ஆகலையா? என்ன சார்ஜரு? நோக்கியா சார்ஜர். சார்ஜர் கொடுத்துருப்பானே இதுக்கு. i5 10th ஜென்ரேஷனு, யூஎஸ்பி தான்ப்பா இதுக்கு. யூஎஸ்பி தான். நம்ம மொபைலை போட்டுக்கிட்டுருவோம். அது ஆன் பண்ணு, அதுக்குள்ள நான் மொபைலை போட்டு வந்துடுறேன். சரி இது ஆன் பண்ணுறேன் டக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா லினோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா லினோவாவில் T200. இது காட்டு. லினோவா என்ன மாடலு? Y200E-யா? லினோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ சாரி விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா Y200E-ன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைலுங்க அது. அந்த பவுச் விட்றா அது புது மாடலா இது? ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்கு? 15,500 ரூபா. நியூ மாடல் 5G மொபைலு. ஜிபி ரேம் எவ்வளோப்பா? வாரண்டியா? வாரண்டி பாரு. 8/128ங்க. 8/128. வாரண்டி மட்டும் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கிறோம். அநேகமாக புதுசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் புது மாடலு. ஓகே, மார்ச் 5 மாதம் தாங்க. 5 மாதம். 5னா இப்போ எவ்வளோ? ஒன்றும் மார்ச் மாதம் 5ஆம் மாதம் வரையும் இருக்கா? வாங்கியே 15 நாள் தான் ஆகுதா? ஸோ ஓகே, வாங்கியே 15 நாள் தான் ஆகுது. புது மொபைலை கொண்டு வந்து விற்றுருக்காங்க. வரும் மொபைலாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பாக்ஸ் சார்ஜர் இருக்குது. ரேட் எவ்வளோ போட்டிருக்கு?
15,500 15,500. அதுக்கான ஒரிஜினல் சார்ஜர் இருக்கு. சரியா? இதெல்லாம் வந்து ஷோரூம்ல கடைக்காரங்கிட்ட இருந்து எடுத்துட்டு வர பெரிய பெரிய பூர்விகா எவனோ ஒருத்தன். இது வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் போட்டிருக்கேன், வாங்கல. சரியா? இது இப்ப போட்டோம்ல ஞாபகம் இருக்கா? ஒய் அண்ட் ஹுவாயில வந்து பாத்தீங்கன்னா V30 ப்ரோன்னு சொல்லிட்டு இந்த மொபைலு. இது வந்து பாத்தீங்கன்னா பேக் டோர் உடஞ்சிருக்கு, எட்ஜ் மாடலு. மொபைல் வந்து பாத்தீங்கன்னா 8/128. மொபைல் நல்லா தான் இருக்கு, தெளிவா இருக்கு. Huawei V30 ப்ரோ 8GB ரேமு 128. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன் 14. இது ஐபோன் 14 128GB 44,000 ரூபா, 44,000. இது ஒன் பிளஸ் நாடு யாருதுப்பா? டேய், ஒன் பிளஸ் நாடு யாருதுடா? யாருது? நம்ம இதா இருக்கும் போதுடா, நம்ம இதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்று வாங்கணும்ல முந்தா நாள். கேட்டுக்கலாம். இந்த மாடல் யாருது? இது A52s. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்ல வந்து A52s 8GB ரேமு 128. விலை வந்து 11,500 ரூபா. அது அப்படியே எடுத்து வைப்பா, 11,500 ரூபா. இது வை, இது பார்சல் போடணும் இன்னைக்கு. நேற்று ரிட்டர்ன் வந்துருச்சுல, பார்சல் போயிட்டு அட்ரஸ் பின்கோடு தப்புன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் நாடு. இது என்ன மாடல்பா? ஒன் பிளஸ் நாடு 2Tன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. 12GB ரேமு 256GB 15,500. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்சியில் A53 8GB ரேம் 128 11,500 ரூபா. இது ஐபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 8. இது ஐபோன் 8 10,500 ரூபா சொல்கிறாப்புல. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா கண்டிஷனு. மொபைல் வந்து சர்வீஸ் போல். விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,500 ரூபா, 10,500. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான மொபைலுங்க. ஹுவாயில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மாடல் பாரு, உள்ள போய் பாரு. மேட் 40 ப்ரோ. உங்க இது தானே பஸ்? உங்க இது தானே மேட் 40 ப்ரோ 8/256. அவர் வருது OIB. எடுத்துரு இப்படி எடுத்துரு. 8/256. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 43,000 ரூபா. புதுசு வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபா இருக்குமா? எவ்வளவு இருக்கும்? 1 ரூபாய்க்கிட்ட இருக்கு பஸ். 43,000 ரூபா தரும். பெரிய மாடல். இதெல்லாம் இம்போர்ட்டட் மொபைல். இது அதே மாதிரி தான் ஹுவாயில இன்னொரு மாடல் இருக்கு. ஸோ இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன மாடல்? இது ஹுவாயில வந்து B60ன்னு சொல்லிட்டு B60 ப்ரோ 8/256 தான். 43,000 ரூபா. இதுவும் 43,000 ரூபா தான். பக்கா தரமா இருக்கு. மொபைல் செம்ம நீட்டு, செம்ம தெளிவா இருக்கு. அடுத்தது ஐபோன் 12 ஒருத்தர் வாங்கிட்டாரு. இப்பதான் போட்டோம், அது ஒருத்தர் வாங்கிட்டாப்ல. இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா மூட்டை மூட்டையா கீழே எதையோ போட்டு வச்சிருக்கானுங்கப்பா. இந்த ரெண்டு போனுமே வந்து டெட் கண்டிஷன் போன். இது உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, பின்னாடி முன்னாடி உடஞ்சிருக்கு. மொத்தமே வந்து ஒரு 300க்கு தரலாம். ரெண்டு சேர்த்து 300. ஸ்பேருக்கு யூஸ் ஆகும், இல்லாட்டி எதுக்காவது யூஸ் ஆகும், பார்த்துக்கங்க. அதெல்லாம் எடுத்து வச்சிரு டக்கு டக்கு. இன்னைக்கு பார்சல் போட்டுருந்தா இதா. இது வந்து ஒன் பிளஸ்ல 80. இது 12GB ரேமு 256 பாக்ஸோட இருக்கு. 18,500 ரூபா.
18,500 பாருங்க, ஐடியா இருக்கா பாருங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்ல வந்து சாம்சங் கிடையாது, இது கூகுள் பிக்சல்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 இது 8 128 19,000. 19,000. இன்னொரு கூகுள் பிக்ஸ் 6 கூட இருக்கு, அதுவும் 19,000 தான். 8 128 தான், ரெண்டுமே ஒரே தான். 19,000 19,000 பிளாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர். அடுத்தது இப்போதான் போட்டோம் சாம்சங் S10 5G மொபைல், அப்ராட் மொபைலு. இதோட விலை 12,500. ரெட்மியில் இது ஒருத்தர் வாங்கிட்டாப்ல, ரெட்மி நோட் 10 ப்ரோ இது ஒருத்தர் வாங்கிட்டாரு. விலை வந்து பார்த்தீங்கன்னா 7,800. ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் வந்து ஓப்போ இல்லை, ரியல்மியில் வந்து 10 ப்ரோன்னு சொல்லிட்டு 5G மொபைலு 8 128 10,000 தரேன். மோட்டோ வந்து இது இப்போ தான் போட்டோம் 13,500. மோட்டோவில் எட்ஜி 30 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு இன்னும் விற்கலை, வச்சுருக்கேன், யாரும் கேட்டால் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து S22 அல்ட்ரா 12GB RAM 256 இல்லை 512GB, தப்பாக எழுதியிருக்கான் பாரு. இது 512GBடா இது. அடுத்ததாக ஒரு மொபைலு ஐக்யூவில் 7 இது 8 128 14,500. 14,500 ஒன்லி மொபைல் இது. 50,000 தரம் பாஸ். இது 512GB இது S22 அல்ட்ராவில். இது வந்து S21 அல்ட்ரா 24,000 தரேன். இதில் லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளாக் டாட்னு சொல்லுவாங்கள்ல, பிளாக் டாட் அது இருக்குது லைட்டாக, ஒரே ஒரு புள்ளி மாதிரி கேமரா கிட்ட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து 7 ப்ரோ 36,500. சாம்சங்கில் வந்து நோட் 10 ப்ளஸ்ஸு 12 256 19,000. ஒன் ப்ளஸில் வந்து 70 8,000. இது மாற்றினது, கிளாஸ் மாற்றினது, இது 8,000. பேக் டோரும் கிளாஸ் உடஞ்சிருக்கு, அதே மாதிரி பேக்ரவுண்டும் இருக்குது. ஒன் ப்ளஸ் 7 ப்ரோ இது வந்து ஒன் ப்ளஸ் 70 இது 65T. ஒன் ப்ளஸ் 5T இது. ஸோ இதோட ப்ரைஸ் 6,700. கூகுள் பிக்ஸ் இது ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன மாடல் தெரியுமா? ஐயோ, ஐக்யூ இப்போ தான் போட்டாங்க, அது ஐக்யூ 3. அது 15,000. அது 15,000 இல்லை 9,000, 9,000 ருபீஸு. டெல்லு லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே நம்ம போட்டிருந்தோம். இது எவ்வளோடா போட்டோம்? 27,500 போட்டிருக்கோம், விற்கலை. அதே மாதிரி ரியல்மியில் வந்து 7 ப்ரோவா, ரியல்மி ஏதோ ஒரு மொபைலு 5,500 தான் போட்டோம். ஸோ இதுவும் விற்கலை, அப்படியே தான் இருக்குது. லினோவா லேப்டாப்பு போட்டிருக்கோம் இது. அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டோம்னா 4,800 போட்டோம். S10 வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S10 வந்து இது எவ்வளோப்பா போட்டோம்? சரி, ஓகே. அது ஒரு ரியல் இது ஒன் ப்ளஸ் 7 ப்ரோ ஒன்று இருக்குது, அது பின்னாடி வேற மொபைல் எல்லாம் இருக்குப்பா. இது மேலே இப்படி வைக்காதடா, எடுத்துடுறா, உடஞ்சிட போகுது, கீழே கீழே விழுந்துட போகுது. அது வந்து போக்கோ X5 ப்ரோ வந்து 15,000. இது வந்து 12,500. இது வந்து பார்த்தீங்கன்னா 46,500. அதாவது 11 8 மாதம் வாரண்டி இருக்குன்னு சொன்னல அது. ஸோ அவ்வளோதான் பஸ். இதில் பார்த்துக்கங்க, ஏதாவது தேருமான்னு பாருங்கள்.